என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் என்ன பார்க்குறோம், ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? 2025 வரப்போகுது. ஆனா நான் 2024ல என்ன போடுங்க முக்காசி மூவி ரிவ்யூ தான் போட்டாரு. ஆமா, ரிவ்யூ தான் மோஸ்ட். ஒவ்வொரு வருஷத்தோட ஸ்டார்டிங்லயும் நான் அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நிறைய பிளான் பண்ணுவோம். ஒரு கிளாரிட்டியே இல்ல, எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒண்ணு பண்ணலாம்னு தோணுது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதால ஆனா நம்ம பிளான் பண்ண எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுவோமான்னு கேட்டா இந்த கேள்வி இப்ப முக்கியம். நானும் இந்த 2024ல நிறைய பிளான் பண்ணேன். இனிமே சாதனை தானே. ஜிம்முக்கு போகணும், சீக்கிரமா எழுந்து சீக்கிரமா தூங்கணும், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும், அப்பப்போ ட்ரிப்புக்கு போகணும், ப்ரொடக்டிவா இருக்கணும், அப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ணே, நம்ம எல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன். என்ன பண்றது, நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்து அடிக்குது. ஆனா இது எதையுமே நான் ஒழுங்கா பண்ணவே இல்லடா. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நானும் எல்லா வருஷமும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா எந்த வருஷமும் நடக்க மாட்டேங்குதுடா. சில பேரோட ஜாதகம் அவ்வளவுதான், வெரி பேட். என்னால ஒரு பண்ண முடியல. என்னடா கேப் விட்டுட்ட? விடல, வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னோட ஒர்க் எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணிடுறேன். நான் ரெகுலரா பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுறேன். புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதை என்னால பண்ணவே முடியல. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து எவனாவது ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கானடா? என்னோட சர்க்கிள்ல இருக்க யாருமே பண்ணது கிடையாது. நானும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு சில பேர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷனா என்னன்னு கேக்குறாங்க. பண்ணிட்டு எப்படி நம்ம பண்ண போறது கிடையாது. அதையா நம்ம எடுத்து அப்படியே கூட எடுத்துட்டு போயிடலாம். என்னவா பண்றேன்னு பண்ணாம இருக்கிறது இன்னமே அப்படியே அடங்குறாரா? ஒண்ணுமே பண்ண முடியாது. எடுக்கிறேன்டா, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன். அது அடுத்த சக்சஸ்ஃபுல்லா வருஷம் இதே பண்ணலாம். சொல்லுவாரு. அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேன். ஒரு வருஷம் போயிடுச்சு. பண்ண முடியுமா? பண்றேன், பண்ணிடலாம் நினைக்கிறேன். இல்ல அதுக்கு ஒரு சரியான ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்னா வச்சுங்க, நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இறங்க வேணாம். நம்மளால என்ன முடியும், நம்ம பாடி எவ்வளவு தாங்கும், அது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே நம்ம வந்து பண்ணணும்னு நினைச்சா அது பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நீ தம்பி, முதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். மத்ததும் என்ன கஷ்டம். பிளான் பண்ணியிருக்கேன்னா, புது வாழ்க்கை, புது ஜிம் போறதா? காலையில ஒரு 8 மணிக்கு எழுந்திருக்கணும், நைட்டு ஒரு 12 மணிக்கு தூங்கிடணும், டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் வாரத்துல ஒரு 5 நாள் டயட் ஃபாலோ பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். எதுவுமே நடக்காத மாதிரி சொல்றாரு. வாரத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு வேளை நினைச்சதே சாப்பிட்டுக்கலாம். நீ போட்டு வெளுத்து வாங்க வேண்டியது. மங்கிக்கலாம். ஏன்னா 8 மணிக்கு எழுந்திருச்சு நைட்டு 12 மணிக்கு தூங்குறது உக்காளி, இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படி நீங்க கேட்கலாம். 3 மணிக்கு தூங்கி காலையில 10-11 மணிக்கு எந்திரிக்க எனக்கு பெரிய விஷயம் தான். நீ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை பார்க்கணும்டா. இல்ல நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படி ஆரம்பிக்கலாம். இப்ப 8 to 12 வச்சுப்போம், அடுத்து 7 to 11, அடுத்து 6 to 10, அப்படி கொஞ்சமா கொண்டு வந்துடலாம். படிப்படியா வந்தாலும் இந்த பிளான் இந்த வருஷம் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. வாவ், உன் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்க்கு ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர். நீங்க ஏதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னா, இந்த வருஷம் ஏதாவது பண்ணணும்னு ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா அது என்னங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டைம் இல்ல உனக்கு என்னடா நியூ இயர் ரெசல்யூஷன்? ஒரு இல்ல. ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணது. இப்ப சேனல்ல என்ன பண்ணலான்னு வழக்கம் போல வருஷம் வருஷம் சொல்லுவோம்ல, அதை சொல்லிடலாம். வருஷம் வருஷம் சொல்றது சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் இதான் நடக்கும்.
அந்த காமெடி இப்ப முக்கியம் இல்ல. இப்போ வந்துட்டு 2024 ஒரு வீடியோ பண்ணல ஸ்டார்டிங்ல, அதுல சொன்னது எல்லாத்தையும் பண்ணிருக்கமான்னு ஒரு டைம் பண்ணிருக்கான்னு பாப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதே எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அது சொல்லிப்போம். சேர்ந்து நடக்க போறோம். இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார். 2024ல நம்ம சேனல்ல வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ண போறோம். நம்ம 2024ல என்ன சேஞ்சஸ் பண்ணோம்? பேக்ரவுண்ட் வந்து புதுசா சேஞ்ச் பண்ணோம்டா. ஒரு சேஞ்ச். வேற என்ன? கேமரா வந்துட்டு புதுசா சேஞ்ச் பண்ணிருக்கோம். குவாலிட்டி உங்களுக்கு தெரியுதா? இந்த கேமரா வந்துட்டு இப்பதான் சேஞ்ச் பண்ணோம். இது வந்து கோடம்பாக்கத்துல சென்னை கேமராஸ்னு ஒரு ஷாப்ல தான், கேமரா ஷாப்ல தான் இந்த கேமரா வாங்கினோம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கதான் ஃபர்ஸ்ட் கேமரா வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போவும் நம்ம ஷூட்டுக்கு இந்த கேமராவே போதும்னு சொல்லிட்டு சின்ன அப்கிரேட் தான் பண்ணியிருக்கேன். உங்க யாருக்காவது கேமரா அப்புறம் வந்து லென்ஸ் இல்லை கேமரா அக்சசரிஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்க சென்னை கேமராஸ் போய் பாருங்க. அப்புறம் எம்டி ஹேண்ட்ங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏன்னா இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா, நம்ம வந்துட்டு புது கண்டென்ட் வந்துட்டு பண்ணலான்னு இருக்கோம். ஃபோன் மனேகா உமாபதி பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். கண்டென்ட் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம், புதுசா பண்ணலாம்னு நினைச்சேன். நிறைய பிளான்லாம் வச்சிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, மேபி உங்களுக்கு பிடிக்காம போயிடுமா இல்ல வந்து பண்ணாதானே தெரியும். யோசிச்சு நிறைய கண்டென்ட் வந்து பண்ணாமே விட்டுட்டேன். நிறுத்துங்க. ஒரு சில வீடியோனா ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கோம். 2-3 வீடியோனா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ற டைம்ல சரி வேணாம்டா, இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இல்ல மொக்கையா போயிடுமா அப்படின்னு நிறைய யோசிச்சு அதை கேன்சல் கூட பண்ணிருக்கோம். ஆனா இந்த வருஷம் விடக்கூடாதுடா. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ பண்ணிட வேண்டியதான். பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கலாம். போனா உயிர் வந்தா வரலாறு. அதையும் மீறி சில புது கண்ணெல்லாம் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் குக்கிங் வீடியோ சொல்லுவேன். அது வந்து எங்களுக்குமே வந்து ஜாலியா இருந்துச்சு. அது பண்றதுக்கே ஜாலியா இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சது. சமையல் நீங்களா சார்? சத்தியமா நம்பவே முடியல சார். அப்புறம் வந்து ஹவு டு ஸ்லீப் அப்படிங்கறத என்னோட பிரச்சனைகளை பத்தி அந்த வீடியோல பேசியிருப்பேன். எப்போ நான் தூங்குறதுன்னு சொல்லிட்டு. தூக்கம் வராதுங்க எப்பவுமே. அப்புறம் வந்து டாக்ஸிக் லவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வீடியோ. அதாவது நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணோம். சரி இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு நம்ம பேசலாம், அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம சொல்லலாம், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணோம். இவளுக்காக என் உயிரையே கொடுப்பேன். அதுக்கு நீ பேசாம உயிரை விட்டுறலாம். அது புது கண்ணன் தானே, நமக்கு புதுசு. ஒரு மூவி ரோஸ்ட் முன்னாடி பண்ணிருக்கீங்களா? மூவி ரோஸ்ட்டுமே எங்களுக்கு புதுசா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. டான்ஸ் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஆனா அதை ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம். தண்ணி அதே தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம 5 minutes கிராஃப்ட் பண்ணிருக்கோம். ஆனா அதை ரியல் டைம்ல செஞ்சு பார்த்துருக்கோம். அது ஒரு புது கண்டென்ட் தான். சாய்வாலா வீடியோ ட்ரை பண்ணோம். அது வந்து நிறைய பேருக்கு வாந்தி வருதுன்னு சொன்னாங்க. வந்து திஸ் போர்ஷன் இந்த வீடியோ இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் வீடியோவா எனக்கு திஸ் போர்ஷன் தான்டா. ஜாலியா பண்ண அந்த வீடியோவை ஜாலி பண்ணுங்க, உங்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. அந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் பண்ணலாமா வேணாமா நிறைய யோசிச்சு கடைசியா சரி பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வீடியோ தான் திஸ் போர்ஷன். அதுலயே வந்து நிறைய பேர் பார்த்துனா கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு வேற என்ன, திஸ் இஸ் பிசினஸ் அந்த வீடியோவும் புது கண்டென்ட் தான். இல்லையே அதெல்லாம் இல்லையே. எப்படி புது கண்டென்ட் பண்ணல போல. ஓகே அவ்வளவுதான். அப்புறம் மத்த நம்ம ரெகுலரா போற வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தேன். சீரியல் ட்ரோலா இருக்கட்டும், நோ லாஜிக் வீடியோவா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட், அப்புறம் வந்துட்டு ரீல்ஸ் கொடுமைகள், மீம்ஸ் ரியாக்ஷன், ஃபன்னியஸ்ட் சாங்ஸ்
அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோடா. ஸோ அது எல்லாமே ரெகுலராக பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ரெகுலராக பண்ணுற வீடியோவாக இருந்தாலும் சீரியல் டோலாக இருக்கட்டும், ரீல்ஸ் ஆக்ஷனாக இருக்கட்டும், அதில் என்ன நம்ம புதுசாக பண்ணலாம், புதுசாக சில விஷயங்களை எடிட்டிங் ரிலேட்டடாக நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். அரைச்சமாகவே அரைக்காமல் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய புதுசு புதுசாக பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். நீ சொல்ற அவ்வளவுதான் அப்படின்னு நம்பலாம், நம்புங்க. நம்பும் போது கைவிடு. சரி, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுலயும் நம்ம ரெகுலரா பண்ற வீடியோ வந்துட்டு பண்ணிட்டு அதோட சேர்த்து இன்னும் சில புது கண்டென்ட்னா இந்த வருஷம் வேணாம் ஸ்கிப் பண்ணி தூக்கி போட்டது எல்லாத்தையும் அடுத்த வருஷம் பண்ண வேண்டியது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உனக்கு நான் இன்னும் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்காதுன்னு நினைச்சேன். இந்த சேனல் வந்துட்டு முடிஞ்சிச்சுடா, இதுக்கப்புறம் கண்டென்ட்டே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி நினைச்சேன். போன வருஷம் நீ போவன்னு பார்த்தா நீ இன்னும் போகலையா? என்ன பாய்க்கரிசி. ஆனா இந்த வருஷத்தையே ஓட்டிட்டோம் எப்படியோ. இது எது வரைக்கும் போகுதுங்கிறத பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் போகும், என்னை எங்க கொண்டு போகணும்னு பார்க்க போறேன். ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு நாங்க வீடியோ அதிகமா போறதை குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வேணாம், இது வந்து நம்ம பண்ணுவோமானே தெரியல. சொல்லாத, நான் சொல்ல மாட்டேன், நீ பாப்ப. இது வரைக்கும் சொன்னதை நம்ம ஒழுங்கா பண்ணுவோம், அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்களை பாத்துக்கலாம். எந்த இயர்னாச்சு சொல்ல முடியுமா? அவ்வளவுதான் டைம் எடுத்து. நம்ம லைஃப்ல ஏதாவது புதுசா பண்ணணும்னு நினைச்சா அது வருஷத்தோட ஸ்டார்டிங்ல தான் பண்ணணும்னு தோணுதுல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஆமாண்டா, 2025ஆடா, 25 2050 வரைக்கும் உங்களோட இருப்போமா? அது என்னமோ கரெக்ட் தான். நானும் யோசிச்சிருக்கேன் அதெல்லாம். இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பா அமையட்டும். நீங்களும் இந்த வருஷம் ஏதாவது உருப்படியா பண்ணுங்க, நானும் ஏதாவது உருப்படியா பண்றேன். பாய் பாய். அடி 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 கையடிச்சு பாடிலே கிறிஸ்மஸிங் கேரளாலயா ஆகோஷிக்கா எல்லாரும் வாயோ. அடி 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 ഉണ്ണിയേശു പിറന്നില്ലേ, ലോകനാഥൻ വന്നില്ലേ, കരോളിന ഇറങ്ങി വായോ. கேரளினா இறங்கி வராது. ஜீசஸ் பாட்டா மாத்திரு, மனசுலாய பாட்ட. இதுதான் சொன்னாரு பரிதாபம்ல, கேரளாலாம் புதுசு புதுசா பாடுறாங்க அப்படின்னு. ஆனா எப்படியாண்டு எனக்கு தெரிஞ்சு புதுசா பண்ண சொன்னதுன்னா அந்த சமையல் குக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாம் அது ஆமா, எனக்கு தெரிஞ்சு பண்ணதே பண்ணலாம், அது வந்து கண்டினியூ பண்ணணும். அதையும் ஆளை காணாம போயிடுறாரு. கேட்டா புது புது கண்டென்ட் பண்ணேன், அதனாலதான் போடாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிக்கிறாரு. நான் பார்த்தது இந்த வருஷம் ஃபுல்லா மூவி ரிவ்யூ தான் நான் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்குல எல்லா படத்தோட ரிவ்யூ தான் நிறைய பார்த்தேன். இதெல்லாம் அப்பப்ப ஏட்டி வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டாரா, அடுத்த வருஷம் இந்த வீடியோ தூக்கிட்டு வந்து ஒரு வீடியோ என்ன பண்ணிருக்கோம் பார்க்கலாம். பார்க்கும், அதான் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும்போது தெரியும் என்ன பண்ண போறாரு. எல்லாருமே புது கண்டென்ட் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்து யாரும் இது பண்றது கிடையாது. எதுக்கு எடுக்கிறோம், அப்படியே போறபடி போட்டோம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்